ஹாய் ஆல், வெல்கம் டு சாரா நாரி டிசைனர். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீடியோவில் ஹிப் பெல்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். நிறைய பேருக்கு அது என்ன மாதிரி கிளாத் வாங்கணும், இல்லை எந்த சைஸில் நம்ம அதை தைக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும். ஸோ நான் தெரிஞ்சவங்க நீங்கள் பண்ணிக்கலாம். தெரியாத பிக்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆரி ஸ்டாண்டில் ஸ்கொயர் டைப் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க்கு தான் இது ஃபுல்லாகவே. பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. ரிங் டைப்பில் நீங்கள் பண்ணும்போது பெரியவங்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா உங்களுக்கு அந்த அந்த ரிங்கு ஃபுல்லாக வரும். ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும். பட் இந்த ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா இது 24 இன்ச்சு. ஓகேங்களா? 24 இன்ச் நல்லா உங்களுக்கு நீட்டாக இருக்கிறதுனால உங்களோட ஹிப் சைஸை நீங்கள் ஃபுல் ரவுண்டில் பாதி எடுத்துக்க போகிறீங்க. இப்போ ஹிப் சைஸ் இப்போ இந்த பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ். ஸோ 18 இன்ச்சஸ்ஸு அதில் பாதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9 இன்ச்சஸ். ஓகேங்களா? அந்த 9 இன்ச்சஸை தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் இந்த கிளாத்தில். இப்போ இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் கிளாத்து. இது உங்களுக்கு கோல்டு கலர் மாதிரி நீங்கள் காமனாக வாங்கிக்கிறலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹிப் பெல்ட் இந்த மாதிரி கோல்டு கலரில் தான் இருக்கும். ஸோ கோல்டு கலரில் நீங்கள் கிளாத் வாங்கிட்டு சில்க் காட்டன் வாங்கிட்டு 1/2 மீட்டர் இல்லை 1 மீட்டர், 1/2 மீட்டரே போதும். உங்களுக்கு கிடைக்கலன்னா 1 மீட்டராகவே எடுத்துக்கிட்டு ஒரு கார்னரில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அதாவது கிளிப்பெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அடிஷ்னல் கிளிப் பாக்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக போட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மெஷர்மெண்ட் 9 இன்ச்சஸ்க்கு அவங்க பாப்பா ஹிப்பு சைஸுக்கு அவங்க லைன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லைனில் பார்த்திங்கன்னா 2 ஜரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக எப்போவுமே 2 ஜரி பண்ணணும். ஏன்னா இதை நம்ம கட் பண்ணி தைக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ தைக்கும்போது அடுப்புமே அடிஷ்னல் மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் உங்களுக்கு 2 ஜரி கொடுக்கணும். கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி தான், சேம் அதே. ஓகேங்களா? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 2 ஜரி கொடுத்துருக்கு, சுகர் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் 3 mm கொடுத்துட்டு ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு கீழே இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ யூஸ்வலாக கிடைக்கிற ஃபிட்டிங் ஸ்டோனில் கோல்டு கலரை எடுத்து அவங்க பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பட்டுப்பாவாடை சட்டை பார்த்திங்கன்னா கோல்டோ பிங்கோ இது மாதிரி க்ரீனோ காம்பினேஷனில் வந்தது அப்படின்னா மிடில் ஒட்டின அந்த ஸ்டோனை நீங்கள் என்ன பண்ணலான்னா டேப்லெட் பீடாக மாற்றிக்கலாம். இல்லைனா இதே ஃபிட்டிங் ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா கலர் ஆல்டர்னேட்டாக கொடுத்துக்கலாம். அந்த பிங்கோ க்ரீனோ ரெட்டோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் ஹிப் பெல்ட் இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின், ரெயின்போ ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெயின்போ ஸ்டோன் செயின் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் எடுத்து கொடுக்கும். நல்லா மல்டி கலரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே அது கிளாஸியாக அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது கீழே ஆஸ் யூஷுவல் சுகரு 3 திருப்பி லாஸ்ட்டில் 2 ஜரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ இதான் இதனுடைய அவுட்லுக் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 18 இன்ச்சில் பாதி எடுத்து அவங்க தைச்சிட்டு இப்போ டெய்லர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் அந்த ரவுண்டு ஓவரால் ஹிப்பு ரவுண்டுக்கு இவங்க ரோப்பு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அதில் எலாஸ்டிக்கே பண்ணுவாங்க. ஸோ எலாஸ்டிக் பண்ணுற ஒரு டைப் இருக்குது, இந்த மாதிரி ரோப் பண்ணுற ஒரு டைப்பும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹேங்கிங் கொடுத்துக்கலாம். இதில் டேப்லெட் பீட்லேயோ எதுலேயோ ஹேங்கிங் நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். இவங்க பாப்பா உடச்சிருவா பிச்சிருவான்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்கல. ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து நல்லா ஃபுல்லாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பார்க்க உங்களுக்கு நீட்டாக இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி பட்டுப்பாவாடை சட்டைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே எப்படி செஞ்சு கொடுக்கலான்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ என்னோட வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.